ஹாய் எவ்ரிவன். உங்களுக்கு யாருக்காவது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதாவது மைனஸ் பவர் ஷார்ட் சைட் வந்து -1, -2, -3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா, ஒரு சில நேச்சுரல் என்விரான்மெண்டல் விஷயங்கள் பண்ணலாம். அது மூலியமா உங்க பவர் இன்க்ரீஸ் ஆகாம நீங்க தடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கம்மிங் டு த டாபிக். இப்போ வந்து மயோப்பியானா என்ன, அதாவது ஷார்ட் சைட், கிட்ட பார்வை ஆர் மைனஸ் பவர்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் உங்களோட ரெட்டினானா, லைட் ரைஸ் தூரமாக வந்து பார்க்குற லைட் ரைஸ் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி வந்து விழுது. இதனால் உங்களுக்கு வந்து பார்வை சரியாக தூரமாக தெரியாது, கிட்ட நல்லா தெரியும். இதுதான் ஷார்ட் சைட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஷார்ட் சைட் வந்து 2050 உலகத்தில் பாதி பேருக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. அண்ட் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ட்ராப்ஸ் அண்ட் காண்டாக்ட் லென்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெக்டக்கல், இதை பற்றிலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அதை பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது நேச்சுரலாக என்வால்மெண்டல் மூலியமாக எப்படி தடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இவங்க நிறைய ஸ்டடீஸ் பண்ணும்போது என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஐபால் க்ரோ ஆகிட்டே போச்சுன்னா தான் இந்த பிரச்சனைகள் வருது. அண்ட் அந்த ஐபால் க்ரோ ஆகிறதுக்கு தூரமான ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக பண்ணாங்கன்னா ஐபால்ஸ் க்ரோ ஆகிட்டே போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது தூரமாக பார்க்கணும், தூரமாக பார்க்குற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பேர்ட் வாட்சிங் பண்ணலாம், பறவைகளை பார்க்கலாம், கார்டன் பார்க்கலாம், செடி கொடிகளை பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம். ஆர் குழந்தைங்களுக்கு நிலா சோறு ஊட்டினாங்க தெரியுங்களா, அதுவே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு தூரமாக பார்க்குற மாதிரி, நாங்களாம் சின்ன வயசில் வீட்டிலே இருந்ததில்ல, வெளியில் தான் விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் தூரமாக பார்த்து கிரிக்கெட்டோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறது, வெளியே போய் விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது. அண்ட் இந்த மாதிரி வெளியில் விளையாடுறதுனால நம்மளுக்கு பாடியில் ஹார்மோன் சுரக்குது, டோபமைன்ற ஹார்மோன் சுரக்குது. அந்த டோபமைன் ஹார்மோன் சுரக்கிறதுனால, நேச்சுரல் லைட் மூலிமா டோபமைன் ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்மளோட ஐ வந்து குரோ ஆகாமல் தடுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதிகமாக தூரமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமே இல்லை, சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, டைமே இல்லை அப்படின்னா கூட டீ குடிக்கிற டைமோ, பால் குடிக்கிற டைமோ, இல்லை சாப்பிட்ற டைமோ, ஏதோ ஒரு டைமு ஜன்னலை திறந்து தூரமாக பாருங்கள், பால்கனிலேருந்து தூரமாக பாருங்கள். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, 20-20-20 ஒரு ரூல் இருக்குது. அதாவது செல்ஃபோன் ஆர் டேப்லெட்ஸ் ஆர் படிக்கும்போது எவ்ரி 20 minutes 20 feet டிஸ்டன்ஸ் பார்த்து 20 seconds கண்ணை பிளிங்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோனையும் அவாய்ட் பண்ணுங்கள். செல்ஃபோனை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குற டேப்லெட் பெட்டர், அந்த டேப்லெட்டை விட லேப்டாப் பெட்டர், அந்த லேப்டாப்பை விட இன்னும் தள்ளி பார்க்குற டிவி எவ்வளோ பெட்டர். ஸோ போர்டில் படிக்கிறது அதெல்லாம் வந்து இன்னும் பெட்டர். தூரமாக வச்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது. ஸோ தூரமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது நல்லது. ஸோ கிட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரேக் எடுங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்து தூரமாக பாருங்கள். ஸோ இது ரெண்டாவது விஷயம் பண்ணணும். மூணாவது விஷயம், கரெக்டான போஸ்டரில் உட்காந்து படிக்கணும் குழந்தைங்கள்லாம். அதாவது நல்ல லைட்டிங்கோட நல்ல ஒரு பொசிஷனில் வச்சு கொஞ்சம் தள்ளி புக்கை வச்சு படிக்கணும். இதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இருட்டில் படிக்காத, கொஞ்சம் வெளிச்சத்தில் படி அப்படி இப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது இப்போ சயின்ஸில் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் ஸ்டடி, லேம்ப் ஸ்டடி, இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் வந்து அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது கண்ணில்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதே வந்து அமெரிக்கன் ஸ்டடி, பீடெக் ஸ்டடியில் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு சொன்னாங்க. பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஆட்டம் ஸ்டடி ஆர் லேம்ப் ஸ்டடியில் வந்து பிஹேவியரல் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை கூடவே ஆட் பண்ணாங்க. வேறு பீடெக் ஸ்டடியில் வந்து அதை ஆட் பண்ணலை. அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை தவிர வந்து நம்ம ஸ்பெக்ஸு, காண்டாக்ட் லென்ஸு அண்ட் ஐ ட்ராப்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாமல் இருக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு. பட் எது பண்ணாலும் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இந்த நேச்சுரல் மெத்தட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதோடு சேர்த்து பண்ணும்போது தான் அதோட எஃபெக்டிவ்னஸே இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.